என்ன சார் சாப்பிட்டீங்க? 2 காஃபி. ஏய் நான் டீ தானே இல்ல சாப்பிட்டேன். ஒரு காஃபி ஒரு டீ. ஓகே. ஒரு காஃபி ஒரு டீ. வேற என்ன சார்? வேற ஏதாவது? இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே சார். டீ. சரி வண்டிக்கு என்ன பண்ண போற? ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி தரட்டா? ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் பைக்லயே போலான்னு இருக்கேன். உங்க அப்பா பைக்லையா? காமெடி பண்ணாத. சீரியஸா தான் சொல்றேன். அதெல்லாம் ஒத்து வராது. பைக்லலாம் போனால் ஆடாக இருக்கும். ஊரே உன்னதான் பார்க்கும். புதுசா ஒரு விஷயம் பண்றேன்னு சொன்னா ஆடாதான் தெரியும், வேணாம் தான் சொல்வாங்க. அதெல்லாம் பார்த்தா எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, பைக்கில் போகிறதுக்கு ஃபஸ்ட் ஓட்ட தெரியணும். கத்துக்கலாம். வேணா நீயே கத்துக்கூட. நான்லாம் கத்துற மாட்டேன். ஏன்? ஏன்னா நீ பைக்கில் போவேணா, எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கணும்? உனக்கு பிடிக்கலனாலும் நீ கத்து தரலனாலும் நான் பைக்ல தான் போறேன். அவளுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன்டா. டே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா மச்சி. எல்லாத்தையும் மறந்துட்டான். இந்த இது உனக்கு எதுக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டாடா. எனக்கு தெரியும்டா, இந்த லவ் பண்ணுற பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸை தான் தேவையில்லனா கழட்டி விடுவாங்க. இந்த லவ் பண்ணுற பொண்ணுங்க லவரையே தேவையில்லனா கழட்டி விட்டுவாளுங்க. ஏய் லவ்வர்லாம் இல்லைடா. உனக்கு என்னடா வேணும்? பிஸ்கெட், சுண்டல், பன்னு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க எப்போ பாரு நியூஸே கொடுத்துட்டு இருக்காங்க. விளம்பரம் எதுவுமே இல்லை. விளம்பரம் கொடுத்தா மட்டும்தான் நியூஸ் போட முடியும்னு சொல்லிடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா. அடுத்த வீக் ஆஃப் பற்றி கேட்டிருந்தேன். பேசியிருக்குமா, பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே. இந்த சார் 2 வீலர் என்னாச்சு? பைக் ரெடி பண்ணிட்டேன் சார். அப்பா பைக்லேயே வரலான்ட்டு இருக்கேன். எது பைக்லையா? ஆமாம் சார். எப்படிங்க தள்ளிட்டே போவீங்களா? எப்படிம்மா பைக்கு உனக்கு செட் ஆகுமா? பிரச்சனை இல்லை சார். அதே மாதிரி இதில் சிரிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இல்லைம்மா, ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார். சரி ஓகே, நான் பைக்கில் போகல, ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருங்க. அதான் அப்பா பைக்கை வித்துட்டு வாங்குறேன்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் அப்பா கையெழுத்துலாம் விற்க முடியாது. நீங்கள் 40,000 கொடுங்க, நான் ஸ்கூட்டியே வாங்கிக்கிறேன். வீட்டில் இருக்கிற நிலைமை தெரியாதா உனக்கு? அது தெரிஞ்சனாலதாமா என்னை நானே தைரியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதை புரியாம தான் நீங்களே என்னை பயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. டேய் டேய், ஸோ என்னடா? உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொன்னேன்ல? ஆமாம். அதுக்கு ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீயா? ஆமாம். எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கடா. ஏன்? இல்லை, சின்சியராக வேலை வெட்டி இல்லாதவங்களால தான் சின்சியராக லவ் பண்ண முடியும். பத்தாவதுக்கு ஆல்ரெடி வேற பொள்ளாச்சு இல்லை. ஃப்ரெண்டுன்னு 1008 தடவை சொல்லிட்டுருக்கேன். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. வேலைக்கு தானே, நாளைக்கு போய்க்கலாம். சொல்லு. கண்டிப்பாக நீ பைக்கில் தான் போகணுமா? ஏன்? யாருக்குமே பிடிக்கல, வேணா முடியாதுன்றாங்க. அமௌண்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம்ல. வேணா முடியாதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு வேணும் பண்ணணும்னு தோணுது. அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை. திமிரு, வேற ஒன்றும் இல்லை. அந்த திமிர் இல்லைன்னா நம்ம நினச்சதை பண்ணவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதையே திணிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது தான் நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்கோம்னு நமக்கு தெரியுதுல்ல.
நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய சம்பாரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப காசு தேவையில்லை துல்லியா. காசும் வேணும் தானே. ஏன் ஒரு மாதிரி பாக்குற? ரொம்ப மிஸ் பண்றேன். கூட தானே இருக்கா? கூடவே இருக்க மாட்டல்ல. வேணா பொள்ளாச்சி வரைக்கும் வந்து ட்ராப் பண்றியா? அன்னைக்கே அவ கண்கள் காட்டி கொடுத்துருச்சு, அது காதல் தான். ஆனா யார் முதல்ல சொல்றது? நீயே சொல்லிடு. உன் காதல் கதையெல்லாம் இப்போ கேட்கறதுக்கே போர் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்செல்லாம் கேட்கவே முடியாது. 3 வருஷமாக படித்தாங்களாம், 1 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக, இப்போ தான் லவ் பண்ணுறாங்களாம். அவன் 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சு பிரேக்கப் வரைக்கும் போயிடுறானுங்க. இங்கே இன்னும் லவ்வை யார் சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ரேஸ் கோர்ஸே ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இன்னும் நீ சொல்ற மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன். ஏய், கண்டிப்பா சொல்றேன், வெயிட் பண்ணு. சொல்லு. என்ன பாரு. ஓ, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. சொல்லிடுறா, எப்படியாவது சொல்லிடு. லவ் யூ. ஏய், நான் சீரியஸா சொல்றேன். வீடு ப்ரப்போஸ் பண்ற லட்சணத்தை பாரு. நீ தானே சொன்ன I2 பார்த்து ப்ரப்போஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு? அதுக்கு நல்லா பார்த்துப்பேன் உங்க அப்பாவை விட. பைக்ல கூட 30க்கு மேல போக மாட்டேன். சோ சிரிக்காத, தயவு செஞ்சு சிரிக்காத. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ரா. கரெக்ட் தான். நல்ல ஃப்ரெண்டே ஹஸ்பண்டா வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி பேசி பேசி ஏதாண்டா ஏமாத்துற? ஏமாத்த மாட்டேன், கடைசி வரைக்கும் கூட வருவேன். டைம் ஆச்சு, போலாமா? ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லாமல் கடுப்பேத்துறாடா. கரெக்டு தான்டா. பசங்களை கன்ஃபியூஷன்லேயே வச்சுருந்தா தானே பொண்ணுங்க தெளிவாக யூஸ் பண்ண முடியும். ஏன்டா வரா, அவனுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் பத்தாது. டேய், நீ சொன்ன மாதிரி அவள் கன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற பொண்ணு மாதிரிலாம் தெரியலடா. அவள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்க தப்புனாலே பிடிக்கும். கொஞ்சம் முன்னாடி போ. யார் சொன்னா? அவள் தான் சொன்னா. அப்போ அவள் தான் நம்பர் 1 ஃப்ராடு. என்னடா சொல்கிற? அடுத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்கிற நல்லவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். நல்லவங்களா நடிக்கிற கெட்டவங்க. நம்பிடாது. இப்போ அவனை லவ் பண்ணுறான்றியா இல்லை பண்ணலான்றியா? டேய், இப்போ நீ என்னை சரக்கடிக்க விடுவேன்றியா விடமாட்டான்றியா? உண்மை சொன்னால் விடுவேன். உள்ளே போனாதான்டா உண்மை வரும். ஒரு உயிருக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. இப்போ சொல்லு. விடமாட்டான் போல இருக்கே. சரி, நீ என்ன நினைக்கிற? க்ளோஸாக பேசுகிறா, பழகுறா. அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேய், ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சுடா. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் க்ளோஸாக பேசுவாங்க, பழகுவாங்க, ஏன் எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாங்க. ஆனால் இந்த லவ், மேரேஜ் இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் சிக்க மாட்டாங்க. உஷார். டேய், அவளாம் நல்ல பொண்ணுடா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு.
பிக்கப் ஆகும்போது எல்லாரும் நல்லவனாக தாண்டா இருக்கீங்க. பிரேக்கப் ஆகும்போது தான் கிளாட்வின் எலிலாம் மாறிடுறீங்க. இதெல்லாம் உனக்கு இப்போ சொல்லும்போது அப்படி தாண்டா இருக்கும். ஆனால் நடக்கும்போது புரியும். குழப்பிட்டோம். அவனா யோசிக்கிறான், நாம் தப்பிச்சோம். ஆமா, இங்க எதுக்கு கூட்டம் வந்த? இங்க தானே யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்னானா? ஏண்டா டேய், ஏய் வலிக்குது. சரக்கு அடிக்கிறதே தப்பு, சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது அதை விட தப்பு. அது என்கிட்டயே சொல்ற பந்தாவா? ஏய் எப்போ இப்படி தானே பண்ணுவேன், இப்போ புதுசா கேட்குற? அப்போ ஃப்ரெண்டு, இப்போ லவ்வர், ரெண்டும் வேற வேற, புரியுதா? இனிமே இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறது, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் பண்ண சாவடிச்சிருவேன்.